வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சுந்தஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் தெரிவிப்பு. இன்று முதல் இருவரும் 3 நாட்களுக்கு கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். 2016 இலங்கை பொருளாதார மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு நேற்று கடிதம் மூலம் அறிவித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லை மீறி சட்டவிரோதமாக மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 94 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று களுத்துறையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். நாங்கள் கொண்டு வரவுள்ள புதிய அரசியலமைப்பினை பெடரல் முறைமை எனவும் வடக்கு கிழக்கு அதில் இணைக்கப்பட உள்ளதாகவும் ஒரு சிலர் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பேசுபவர்களுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் அரசியலமைப்பு உருவாக்கப்படவில்லை, அதற்கான அமைப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை. எதிர்வரும் 9ஆம் தேதி இது தொடர்பான செயற்குழு பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட உள்ளது. இன்னும் சில தினங்களில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள். கொள்ளையடித்த சிங்கப்பூரில் பணம் வைப்பிலிட்டவர்களும் கைது செய்யப்படுவார்கள். எக்னலி கூடவே கொலை செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் விலமல் வீரவங்ச உள்ளிட்ட சிலர் நேற்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள கலாநிதி நாலக கொடஹேவா மற்றும் ராணுவ வீரர்களின் நலனை விசாரிப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். FCID என்பது சிறந்த போலீஸ் திணைக்களம் அல்ல. தமக்கு எதிரானவர்களை அச்சுறுத்தி மௌனிக்க வைப்பதற்காகவே அது உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இவ்வாறான செயல்கள் இடம்பெறும் என்பது புலப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இதனால் சமூகத்தில் பாரிய பிரச்சினை நிலவுகின்றது. இது මේකෙන් අපක්ෂපාතීව නීතිය ක්‍රියාත්මක කිරීමට පොලිසියට බාර වෙන වගකීම් හරි විදිහට ඉෂ්ට නොවීම මේ සියල්ලක්ම තුළින් සමාජයට ලොකු හානියක් වෙනවා. මේ අයව නිකරුණේ අද හිරගත කරලා තියාගෙන இவர்கள் வித காரணமுமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குழந்தைகள், குடும்பங்கள் தற்போது அனாதரவாக உள்ளனர். இவர்களின் நிலை தொடர்பில் வெளி உலகிற்கு அறிவிக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம். ජනතාවට අරගෙන යන්න අපි අපට කළ හැකි උපරිම මැදිහත් වීම කරනවා. 2016 இலங்கை பொருளாதார மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு எதிர்வரும் 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் சர்வதேச மட்டத்திலான முதலீட்டாளர்கள், பொருளியல் துறையில் நோபல் பரிசு வென்ற கலாநிதி ஜோசப் ஸ்டீகலிட்ஸ் உள்ளிட்ட புத்திஜீவிகள் கலந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. வலிய நாடுகளிடையே அபிவிருத்தி, போட்டித் திறமை மற்றும் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கடந்த சில தினங்களாக டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இந்த வேலை திட்டத்திற்கான காரணம் என கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் கடந்த 6 நாட்களுக்கு மாத்திரம் 48 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டனர். குறிப்பாக இதில் அநேகமான சிறுவர்களை உள்ளடங்குவதாக டாக்டர் ருவான் விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். நேற்று பெய்த மழையால் பல பகுதிகளில் நீர் தேங்கியுள்ள நிலையில்
டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் டெங்கு நோயாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்பட்ட வெள்ளவத்தை, கிர்லப்பனை, மட்டக்குழி, மோதுரை, கர்வாத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளில் போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து செயற்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு உரித்தான 34 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று பெய்த அதிக மழையின் காரணமாகவே நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சேனநாயக்க நீர்த்தேக்கத்தில் மாத்திரம் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இன்றும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலை வேளையில் பனி சூழ்ந்த குளிரான நிலைமை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை, பொத்துவில் ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.